வணக்கம் கைஸ். நான் ஸ்ரீசன். ஸோ கொஞ்ச நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. என்னோட சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பர்சனலாக வந்து கால் பண்ணி விசாரிச்சிங்க, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் வந்து பார்க்க வந்துருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் அப்டேட்டடோட சில விஷயத்த வந்து நான் பேசணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்காக இது ஒரு வீடியோ பதிவு வந்து ஐ வாஸ் லைக் திங்கிங் டு டூ ஆஃப்டர் த டிஸ்சார்ஜ். ஸோ யா, ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்னன்னா, நான் வந்து ஜான்வரி இப்போ செகண்ட் வீக் அரௌண்டு கேரளாவில் என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் அண்டு மேரேஜ் ரிலேட்டடான ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆயிருந்தேன். ஸோ என்கேஜ்மெண்ட் முடிச்சு அடுத்த நாள் காலையில இருந்து ஐ காட் ஸ்டொமக் பெயின். ஸோ அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து வயிற்று வலிக்கு இன்ஜெக்ஷனும் ட்ரிப்ஸும் கொடுத்துருந்தாங்க, பிபி ஏதோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து தங்கச்சி மேரேஜ். ஸோ அதையும் அந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு தென் ஐ திங்க் மண்டே ஐ ரீச் சென்னை. ஒர்க் போனேன். பொங்கலுக்கு முன்னாள் ஒர்க் போனேன், பொங்கலுக்கு அடுத்த நாள் ஒர்க் போனேன். ஸோ இந்த 2 நாளும் வந்து கிளினிக்கில் வந்துட்டு ஐ வாஸ் போக வேண்டிய நிலைமை வந்தது. ஸோ அங்கேயும் வந்து இந்த ஓஆர்எஸ் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேயும் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க, அங்கேயும் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ எதுவுமே க்யூர் ஆகலை, அந்த ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் லைக் சென்னையில் வந்து தங்கச்சிக்கு ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ரிசப்ஷன் வேலை எல்லாமே எடுத்து போகும்போது எனக்கு அந்த பெயின் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் டே வந்து ஐ பிளான் டு அட்மிட். ஆனால் கிளினிக்லேயே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் செட் ஆகாதுன்னு தோணுது, ஸோ 2 டேஸ்க்கு அப்புறமா அட்மிட் ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அட்மிட் ஆகிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று போயிருந்தோம். ஸோ எமர்ஜென்சி வார்டு போனோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஐ வாண்ட் டு டு this video particularly. So what happens, emergency ward போனோம். there were like lot of doctors இருந்தாங்க. லைக் அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி வார்டுனால. ஸோ அது வந்து ப்ராபப்ளி சாட்டர்டேயா, ப்ராபப்ளி சாட்டர்டே தான். ஸோ அங்கே வந்து நிறைய டெஸ்டஸ் எடுக்க சொன்னாங்க. போய் டெஸ்டஸ் எடுத்தோம். செக் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டில் படுக்க சொன்னாங்க. லைக் டைரக்ட்லி ஷோயிங் இங்கே படுத்துக்கோங்க, வயிறு வலி செக் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அந்த பெட் வந்துட்டு அவ்வளோ பெட்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி படுத்தவங்க வந்துட்டு அது யூரினா இல்லை வேர்வையா இல்லை ட்ரிப்ஸ் ஊற்றிட்டு லீக் ஆகுதான்றது தெரியல. ஸோ நான் சொல்லிட்டேன், இல்லை இல்லை இது இப்படி இருக்குன்றது காட்டுறேன். இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேற ஒரு பெட்டில் படுக்க சொன்னாங்க. வேறு பெட் இல்லை. ஸோ எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள மெடிக்கல் காலேஜ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பெட்ஸ் தான் இருக்கும், ஃபுல் ஆக்குபைடாக தான் இருக்கும். ஸோ இருந்த பெட்டில் போய் படுத்தேன். செக் பண்ணாங்க. ஏஞ்சதுக்கப்புறம் என் முதுகு ஃபுல்லாகவே வந்து அந்த சுண்ணாம்போட இதோ ஆறு பிளாஸ்டர், அந்த அடிப்பட்டு பிளாஸ்டர்லாம் கட்டிப்போம், அதோட தூள் ஃபுல்லாகவே என் முதுகில் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு, எல்லாமே தொடச்சி விட்டாங்க. ஸோ எமர்ஜென்சி வார்டில் அந்த ஹைஜீன் எனக்கு புரியும். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் சொல்ல போகிறதுலாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சில விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதில் வந்து முக்கியமான ஃபேக்டர் வந்து எமர்ஜென்சி வார்டு. அதுக்கப்புறம் அட்மிட் ஆக சொன்னாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் எடுத்ததுக்கப்புறம் அட்மிட் ஆக சொன்னாங்க. எமர்ஜென்சி வார்டுக்குள்ளேயே வந்து இன்னொரு செட் ஆஃப் பெட்ஸ் இருக்குது. அந்த பெட்ஸில் வந்து அட்மிட் ஆகுது. நான் ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பூனை உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கு. ஐ வாஸ் லைக் ஸோ சர்ப்ரைஸ், என்னடா அது எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே பூனை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபைன் அப்படி விட்டேன். ஏன்னா அந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்படி தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுற மனநிலை இருக்கணும். எனக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. தென் எனக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய கட்டாயம். ஸோ ரெஸ்ட் ரூம் போனேன். நாட் கட்டாயம், யா, யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூரின் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ எமர்ஜென்சி வார்டுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த வீடியோ மேபி யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, மேபி அத்தாரிட்டிஸ் பார்க்குறீங்கன்னா, கோ அண்ட் செக் தட். லாக் இல்லை,
ரெஸ்ட் ரூம் 2 ஆக்சுவலி 4 பாத்ரூம் இருக்குன்னா 2 டேமேஜ், அதில் 2 வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. அது வந்து வெளியில தான் போட்ட முடியும், அந்த இது உள்ள இருந்து போட்ட முடியாது. ஹைஜீனாவே இல்லை. ஸோ எப்படியோ கால் ஒரு பக்கம் வச்சுட்டு தான் நான் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஐ டிட் தட். ஐ வாஸ் அட்மிட்டட் தேர் சாட்டர்டே ஈவினிங். நைட்டு வந்து என்னை எங்கேயுமே வார்டு, ஜென்ரல் வார்டுக்கோ இல்லை வேற வார்டுக்குமே மாற்றலை. ஸோ என் கூட இருந்தவங்க எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். என்னை வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூட்டு போகிறதுக்கு வண்டி எடுத்துட்டு வந்தேன். நான் சொன்னேன் இல்லைன்னா நடக்க முடியும் அப்படின்றேன். இல்லை உங்களை வண்டியில தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டர்ல அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து இது பண்ணுறாங்க. அட்டெண்டர் கூட 2 பேர் இருக்காங்க ஃபேமிலியில இருந்து. நான் சொல்றேன் இல்லை நான் நடந்தே வரேன், எனக்கு பிரச்சனை இல்லை, வண்டியில தள்ளி வண்டியில போகிறதுக்கு எனக்கு பெரிய இஷ்யூ இல்லை, ஸ்டொமக் பெயின் இருக்கு, நான் நடந்தே வரேன். இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போறாங்க. லைக் சிடி ஸ்கேன் இருக்கிறது வந்து கேஎம்சியோட புது பில்டிங்ல தான் அந்த சிடி ஸ்கேன் இருக்கு. அங்க போனோம், சிடி ஸ்கேன் எடுத்தோம், திருப்பி வண்டியிலே தள்ளிட்டு வராங்க. வந்துட்டு எங்க அட்டெண்டர் கிட்ட வந்து தே ஆஸ்க் மீ ஃபார் காசு. தள்ளிட்டு வந்தோம்ல, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி டிலே பண்ண ஒரு விஷயத்த என்னை கட்டாயப்படுத்தி பண்ண வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கேட்கறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து என்னை வந்து கேஎம்சி எமர்ஜென்சி வார்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங், அதாவது அல்ட்ரா ஸ்கேன் இருக்கும் அந்த பில்டிங்னா, அந்த பில்டிங்கோட 5th ஃப்ளோரில் வந்து மென் யூராலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னை மாத்துறாங்க, வார்டுக்கு மாத்துறாங்க. லைக் நைட்டு போட்ட ட்ரிப்ஸு அது வந்து காலையில 11 மணிக்கு நான் மாத்திருக்கேன். அதே ட்ரிப்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்கு, என்னோட இதுல இருக்கு. மற்றபடி நான் ஸ்டில் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் பெயின். இப்படி படுத்தா வயிறு வலிக்குது, இப்படி படுத்தா வயிறு வலிக்குது, ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா வயிறுது, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி படுத்து எப்படி நைட்டை ஓட்டிட்டேன். காலையில் இருக்க அந்த ட்ரிப்ஸ் தான் ஓடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த வார்டில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம் வந்து நான் போகிறேன், ஃபுல்லாக அன்ஹைஜீனாக இருக்கு. யூ கேன் சி லாட் ஆஃப் விண்டோஸ். அதில் வந்து டாய்லெட்லேயும் அந்த மலத்தோட கொஞ்சம் விஷயம் ஒழுங்காக கழுவாமல் அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு அதில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. தென் திருப்பி நான் பெட்டுக்கு வந்து படுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு அக்கா வந்து வார்டுக்குள்ள வந்து ஏதோ சம்திங் வித்துட்டு போறாங்க. நான் வந்து என்னடா எமர்ஜென்சி வார்டுல பூனை இருக்கு, இது வந்து நான் ஜென்ரல் வார்டுல மென் யூராலஜி டிபார்ட்மெண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அங்க ஒரு பூனை இல்லை, அங்கேயும் ஒரு பூனை இருந்துச்சு, அது வேற பூனை. மூக்குல வந்து அந்த ஷார்ட் பீஸ் இருக்கிற மாதிரியான டிசைன்ல இருக்கிற பூனை அதுவும் இருந்துச்சு. தென் இந்த அக்கா ஏதோ வித்துட்டு போறாங்க, அண்ட் ஐ திங்க் வேர்க்கடலை சம்திங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து டீ வித்துட்டு போறாரு வார்டுக்குள்ள. It was fine, but I was not okay with the hygiene. See, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்படிதான் இருக்குன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம அக்செப்ட் பண்றது, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க, அதுவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஐ வாஸ் மூவ் டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரே ஒரு ரீசன் தான் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு நான் ஒத்துக்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ ப்ரிவிலேஜ்டு ஃபேமிலிலாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆகிறதுக்கான காரணமே என் தங்கச்சிக்கு நடந்த கல்யாணத்தில் வந்த மொய் காசு அப்படியே தூக்கிட்டு என்னோட ஆப்ரேஷன்ஸ்க்கோ இல்லை வந்து அட்மிஷன்ஸ்க்கோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஸோ வி ஆர் இன் டெப்ட். இட்ஸ் ஸ்டில் தேர். I have to do that. But இந்த ரீசன் ஒன்று இருக்குல்ல, அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெஸ்ட் ரூம் எனக்கு செட்டே ஆகல. எனக்கு வயிற்று வலி, எனக்கு சிடி ஸ்கேன் எடுக்கும்போது there is a complications இருக்குன்னு தெரியுது. ஸோ இப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றது நான் நம்புகிறேன். அதில் ஆப்ரேஷன் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் ஒன்று நடந்தாலுமே ஐ நீட் அ ரெஸ்ட் ரூம். இதுக்கப்புறமா ஐ நீட் அ ரெஸ்ட் ரூம் டு கோ அட்லீஸ்ட் ஃபார் யூரினல். ஏன்னா ஒரு சாத்தியக்கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணால் அதிகமாக கன்சியூம் பண்ண முடியாதனால ட்ரிப்ஸில் தான் இருக்கும். ஸோ தட் அட்லீஸ்ட் யூரின் போகிறதுக்காவது வி ஹாவ் டு கோ தட். மேபி
ஸ்டிச்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா யூரின் பைய எடுத்துருவாங்க. இது எடுத்ததுக்கு அப்புறம் ஹவ் டு டெஃபினெட்லி கோ டு த பாத்ரூம். இந்த அன்ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட்ல எனக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சு என்னால அதை பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் காசு இருந்தனால நாங்கள் டிசைட் ஆகிட்டு ஐ ஹாவ் டு கோ டு அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். பட் இது கூட பண்ண முடியாம இந்த தான் ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டு அங்கே அட்மிட் ஆகுறவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ என்னோட சுற்றி இருக்கவங்ககிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க, அதுக்கு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் போகலாமே, இல்லை கிண்டியில் இருக்கிற புது ஹாஸ்பிட்டல் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாலுமே இது ஒரு ஹாஸ்பிட்டல் தானே, என்னோட கேள்வி தான், இது ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அப்போ அதுல ஹைஜீன்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க சர்டிஃபை பண்றதுக்கோ அதுக்கு வந்து ரினியூவல் கொடுக்கறதுக்கோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து பெர்மிஷன் அப்ரூவல் கொடுக்கறதுக்கோ இந்தந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் வந்துட்டு டிக் பண்ணப்படும். அதுல கண்டிப்பா வந்து இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோ வாட்டர் ஃபெசிலிட்டோ ஹைஜீன் ஃபெசிலிட்டோ இதை மானிட்டர் பண்றதுக்கான கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்து மெயின்டெனன்ஸ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்கப்படுது. ஸோ இது ஏன் இவ்வளோ மோசமா இருக்குன்றதுதான் விஷயம். ஸோ இந்த சூழல் வந்து ஒரு ரொம்ப அன்றாட கூலிகளுக்கும் இல்லை வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் என்னால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், அந்த அளவுக்கு தான் எனக்கான ஃபெசிலிட்டிஸோ எனக்கான வந்து பணமோ இருக்குன்றவங்க அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களும் அதே மனநிலை தான், எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், இப்படி ஹாஸ்பிட்டல் இப்படிதான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்ற ஒரு இருக்கும்போது நம்ம ஏன் வந்து ஒரு கவர்னன்ஸ் கீழே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஏன்னா கவர்மெண்ட் நமக்காகவே, கவர்னன்ஸும் நமக்காக தான். அப்படி இருக்கும்போது கவர்னன்ஸ் தான் நமக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். மற்றபடி நீங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுன்றது இட்ஸ் புல்ஷிட். ஸோ மேபி இதை பார்க்குறவங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இது எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன மாதிரி விஷயம் பண்ணலான்றதை பாருங்க. கவர்மெண்ட் கேன் கோ வித் சம் சிஎஸ்ஆர் கம்பெனிஸ். சிஎஸ்ஆர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்பயும் சொல்றேன், நம்ம இதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல 2 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல ஃபெசிலிட்டியில இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ மிச்ச கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பேட் ஃபெசிலிட்டி இருந்தால் ஓகேன்றதான் கவர்மெண்டோட நிலைப்பாடும் மக்களோட நிலைப்பாடுனா அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணுமான்றதான் ஒரு கேள்வி. ஓகே, ஏன்னா இது ஒரு காலேஜ், இது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ன்றது ஒரு காலேஜ். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்காலர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பர்டீஸ் இருக்காங்க. பட் பேஷண்ட்ஸ்க்கான திங்ன்றது ஒரு மோசமான சூழலாகவே இருக்கு. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்லியிருக்கேன். யா, ஹோப்ஃபுல்லி தேங்க்ஸ் ஆல். ஹெல்த் அப்டேட், யா டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு என்ன இஷ்யூன்றது இன்னும் பயோப்சி ரிப்போர்ட் இன்னும் வரல, பயோப்சி ரிப்போர்ட் வந்தால் மட்டும் தான் தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐ ஹேட் அ லாப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் நடந்தது. அதில் வந்து லைக் கிளாட் பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருந்தது. ஸோ கிளாட் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்டெஸ்டைனில் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தது. அந்த இன்ஃபெக்ட் ஆன ஏரியாவையும் ரிமூவ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க, எனக்கு அது டீட்டெயிலாக தெரில. அது இல்லாமல் ஒரு கட்டி ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு லாப்ரோஸ்கோபி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 5 hours ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ வயிற்றில் ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ அது முடிஞ்ச ஒரு 2 days ஐசியூவில் இருந்தேன். அப்புறம் போன மண்டே தான் வந்து ஐ டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு 1 month ஐ எம் லைக் டேக்கிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் லீவ் சம்திங் சார்ட் ஆஃப் திங். ஸோ இனிமே அந்த குட்டி சோர் சேனலில் இன்னும் நான் ரெகுலரான வீடியோஸ் இருக்கும். சேனல் இனிமேல் ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணுன்றது தான் ஒரு ஐடியா. ஸோ யா, திஸ் இஸ் தட். ஸோ யாரெல்லாம் வந்து கூட இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து விஷ் பண்ணீங்களோ,
என்னையும் ப்ராஜெக்ட்லாம் மாற்ற ட்ரை பண்ணாங்க. ஸோ யா அதுவும் எனக்கு டீட்டெயில் எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல மாட்றாங்க. ஏதோ ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆம், நான் வரேன், திருப்பி வரேன். ஸோ வெயிட் குறைஞ்சிருச்சுன்னு ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. என்ன கம்ப்ளீட்டாக மிரரில் என்ன பார்க்கல, ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் அப்படி பார்த்தா தாடி நிறைய இருக்கனால ஒல்லியான மாதிரி தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே சேம் பொட்டென்ஷியலோட நான் திரும்பி வரேன். நிறைய பண்ணணும், நிறைய பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ யா, ஹோப்ஃபுல்லி ஹாப்பி நியூ இயர், Jan 31st.